புறக்கணிக்கப்பட்ட சந்ததி தான் கோராரினுடைய புத்திரர். அவர்கள் மோசேக்கு விரோதமாய் பேசினபடினால் உள்ளேயே வரக்கூடாது என்று தேவனாலே ஒதுக்கப்பட்டவங்க, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்படாதவங்க, இவங்களை எல்லாம் தேவன் ஒதுக்கினாரு. ஆனா தேவன் பாருங்க, ஒதுக்குனதை ஒதுக்குனதாவே விடல, மறுபடியும் ரினியூ பண்ண விரும்புகிறார். அதாவது இந்த எரேமியா புத்தகத்தினுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? நீங்க முழுக்க வாஸ்து பார்த்து ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கலாம். என்னன்னா, பாவம் செய்தால் தண்டனை, மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். இதுதான் எரேமியா புத்தகத்தினுடைய. எரேமியா என்றால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் யாவே அப்படின்னு அர்த்தம். யாவே என்றால் குணப்படுத்துதல், மனம் திரும்புதல், புதுப்பித்தல் என்று அர்த்தம். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ புதுப்பிக்க விரும்புகிறார். அப்ப அந்த கோராரின் புத்திரர் அந்த சந்ததி ஒருவருமே இல்லை. ஆனா யார தெரியுமா கர்த்தர்? இப்ப நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ஏன் அடைத்தார் தெரியுமா? அன்னாள்